இன்றைக்கி என்னென்னா நாங்கள் வந்து வெளியில் கிளம்புறோம். எங்கே போகிறோம்னாக்கா சூரியன் நடித்த படங்க மாமன் திரைப்படம் வந்திருக்குதுல்ல, மாமன் படம் போகிறோம். அது வந்து எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, ஃபேமிலி படமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி உட்காந்துருக்கோம். இங்கே தாங்க கமலா தேட்டர் தான் போகிறோம் நாங்கள். நான் பாப்பா தம்பி 3 பேர் தான் போகிறோம். அம்மாவை கூப்பிட்டேன். அம்மா வந்து பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். அதான் கிளம்பி உட்காந்துனா மழை வந்து லைட்டாக தூத்தல் போட்டுட்டு இருந்தது. ஐயோ மழை ரொம்ப வேகமாக வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருந்தோம். சரி என்னப்பா பண்ணுறது, என்னை ஃபஸ்ட்டு கொண்டு போய் விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் அப்படின்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கொண்டு வந்து என்னைய தேட்டரில் விட்டுட்டு பாப்பாவை அழைச்சிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு போயிருக்காப்புல. பாப்பாவை ஃபஸ்ட்டு விட வேணாம், தனியாக நிற்பாளே அப்படின்னு சொல்லிட்டு என்னையை கொண்டு வந்து விட்டுருப்பா அப்படின்னு சொன்னேன். சரி கொண்டு வந்து லைட்டாக மழை தூத்தல் போட்டுட்டு தான் இருந்தது. நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோவில் தெரியல, லைட்டாக மழை தூரிட்டு தான் இருந்தது. தேட்டரில் எல்லாம் படம் விட்டு போயிட்டுருக்காங்க. படம் முடிஞ்சிச்சு இருக்கு, போயிட்டுருக்காங்க. நாங்கள் போனது வந்து ஒரு 7 மணி ஷோ தக்கு தான் போயிருந்தோம். கரெக்டாக இப்போ மணி வந்து 6:30 தான் நாங்கள் நின்றுட்டு இருந்தேன். படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பாப்பா அழைச்சிட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே நின்றுட்டேன், உள்ளே போகலை. சரி லைட்டாக தானே தூத்தல் போட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டேன். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேங்க. படத்துக்கு வேணான்னு சொன்னால் கேட்கல. பசங்க நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் அக்கா தம்பி இல்லையா, படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா எனக்கு தம்பி கிடையாது. தம்பி இருந்தால் தான் நம்மளுக்கு அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் படம் பார்க்குறதுக்கு. எனக்கு தம்பி கிடையாது. அதனால் சரி அக்கா தம்பி பாசம்ன்றது. ஆனால் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்ததுங்க. அப்படியே அங்கே பார்த்தாக்கா தேவிகா நின்றுட்டு இருந்தாங்க. சீரியல் ஆக்டர் அவங்க, சன் டிவியில். இவங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்குலாம். அவங்களுக்கு கூட அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேசிட்டு பசங்களாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்டுட்டு இருந்தேன். அவங்களும் நல்லா இருக்காங்க. யார் இது, யார் உங்கள் பையனா, இவ்வளோ பெரிய பையனா உங்களுக்கு அப்படின்னாங்க. ஆமாங்க அப்படின்னேன். தம்பி தான் வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்தாப்புல. அதுக்கப்புறம் பாப்பா அழைச்சிட்டு தம்பி வந்துருச்சு. பாப்பா வந்துட்டு உள்ளே வந்துட்டோம் நாங்கள். ஏன்னா மழை தூரிட்டு இருக்கிறதுனால உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். யாரையும் உள்ளே விடலை. ஏன்னா உள்ளார க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறதுனால யாரையும் உள்ளார விடலை. அப்புறம் வெளியில் நின்றுட்டு இருந்தோம். சரி படம் எப்படி இருக்குதோ என்னமோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நல்லா இருந்தது, ஆனால் படம் சூப்பராக இருந்தது படம். அப்புறம் பாப்பா ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு போனால், பாப்கார்ன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி பாப்கார்ன் தான் வேணும் அப்படின்னா, அந்த அம்மா தேட்டருக்கு வரதே பாப்கார்னுக்காக தான் வருவாங்க. பாப்கார்ன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அப்புறம் நானும் போய் கிட்டக்க போய் பார்த்தேன் என்ன இருக்குது ஸ்நாக்ஸுன்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அப்புறம் பாப்கார்னு அந்த கோக்கு வாங்கினோம். அப்புறம் க்ரீம் வச்சு அந்த கேக்கு, வெனிலா கேக் மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் சிக்கன் பப்ஸு ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து ட்ரேயில் வச்சிட்டேன். ஏன்னா கையில் தூக்கிட்டு போக முடியாதுன்ற சொல்லிட்டு ட்ரேவை வாங்கி ட்ரேயில் வச்சுட்டு எல்லாம் அப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. உள்ளே விட்டுட்டு இருந்தாங்க. சரி உள்ளே போனோம். போய் உட்காந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மதியானம் சாப்பிட்டது மணி 7-7:30 ஆகிட்டு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. 7:15 தான் படம் போட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிகிட்டே இருந்தோம். பாப்பா வந்து சிக்கன் பப்ஸு சாப்பிட்றா. பேசிகிட்டே இருந்தோம். படம் போடலை இன்னும். எல்லாரும் வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்துட்டு இருந்தாங்க. தேட்டர் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. சீட்டெல்லாம் நல்லா இருந்தது. படம் பார்க்குறதுக்கு விளம்பரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, வாய்ஸ் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. படம் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஒரு சொட்டு அதாவது கண்ணீர் விடாமல் யாரும் வெளியில் வர முடியாதுங்க. அந்தளவுக்கு படம் சூப்பராக தான் இருந்தது. எனக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களாம் ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தாங்க எல்லாருமே, படம் பார்த்தவங்க எல்லாம். இது வந்து இன்டர்வலுங்க, படம் இன்டர்வலில் எடுத்த வீடியோ இது. தம்பி கேம் விளையாண்டுட்டுருக்கு. கேம் இல்லை, கிரிக்கெட் பார்த்துட்ருக்கான். கிரிக்கெட் பார்த்துட்ருந்தான். பாப்பா ஃபோன் பார்த்துட்டு இருந்தா. அப்படியே அவங்களெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கலை. எல்லாம் ஏன்னா ஃபஸ்ட்டே வாங்கி சாப்பிட்டாச்சா, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அதனால் ஒன்றும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கலை. படத்தை பார்த்துட்டே
வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது படம். அக்கா தம்பி சென்டிமெண்ட்டு. அப்புறம் படம் விட்டாச்சுங்க. படம் விட்டு நல்லா மழை பெஞ்சிருக்கு. வெளியில் வந்து பார்த்தா ரொம்ப நல்லா மழை பெஞ்சிருந்துருக்கு. அவர் தான் பாப்பா வீட்டில் விட்டுட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரோட்டில் நின்றுக்கிட்டேன் ஓரமாக. பாப்பா விட்டுட்டு வந்துட்டு என்னை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏன்னா கொஞ்சம் ஜாமான் வாங்குற வேலை இருந்தது எனக்கு கடையில் போய். பாப்பாவை ஃபஸ்ட்டு விட்டுட்டு வந்துடு அப்படின்னேன். விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. மாற்றிட்டு கொஞ்சம் தக்காளி இல்லை, எண்ணெய் பாக்கெட்டு. வீடியோ எப்படி இருக்குது? வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை. ஏன்னா நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனில் வந்து கரெக்டாக வந்துடும். அந்த டைமுக்கு நான் எப்போ போய் வீடியோ போடுறேனோ. ஆவின் பால் பாக்கெட்டு, எண்ணெய், நல்லெண்ணெய், கோல்டு வின்னரு, தக்காளி இதெல்லாம் தான் கொஞ்சம் இல்லை. வாங்கிட்டு வந்து அப்போ தம்பிகிட்ட கொடுத்தேன். தம்பி எல்லாமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தது. ஜஸ்ட்டு சரி, அப்புறம் அதுக்கப்புறம் தோசை ஊற்றி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மா கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க, இன்னும் வரல, வந்துடுவாங்க. சரிங்க, ஓகே, பாய்.